ஆயிரக்கணக்கான டெலிவரி டிரைவர்ஸையும் லோக்கல் கம்யூட்டர்ஸையும் இந்த புதிய சட்டங்கள் பாதிக்குமா? சன்ரைஸ் ரைட். இந்த மாற்றங்கள் 125 சிசி இல்லாட்டி அதுக்கு குறைவான என்ஜின் கெப்பாசிட்டி இருக்கிற மோட்டார் சைக்கிள்ஸை டெலிவரி வேலைகளுக்காகவோ இல்லாட்டி டெய்லி வேலைக்கு போய் வாரத்துக்கோ பயன்படுத்துகிற ஆட்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். யூகே அரசாங்கம் இந்த மோட்டார் சைக்கிள் சிபிடிலேயோ ஃபுல் லைசன்ஸ் எடுக்கிறதுலையோ எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வரலாம்னு இந்த ஆண்டு 2026 ஆரம்பத்திலேயே ஒரு டாக்குமெண்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. அதை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ஒஃபிஷியல் டாக்குமெண்ட்டின் லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் தாராளமாக அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஒஃபிஷியல் டாக்குமெண்ட்டை பார்க்கலாம். டீ குடிக்கிறேன். இந்த வீடியோவில் சிபிடியில் இந்த மாற்றங்கள் வந்திருக்கு. நியூ ரைடர்ஸுக்கு இந்த மாற்றங்களால் என்ன பிரச்சனைகள் வரலாம், டெலிவரி டிரைவர்ஸ் இந்த மாற்றங்களால் என்ன பிரச்சனைகளை எதிர்நோக்க போகிறாங்க, அதை விட சிபிடியிலிருந்து ஃபுல் ஏ லைசன்ஸ் வரைக்கும் இவ்வளவு காலமும் அந்த பாத்வே எப்படி இருந்தது, அதாவது ஒவ்வொரு லைசன்ஸுக்கும் நீங்கள் என்ன மாதிரி அப்கிரேட் பண்ணலாம், இனி வரப்போகிற மாற்றங்கள் என்னன்றதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் இந்த கணன் சேனலுக்கு புதுசுண்டா மறக்காமல் இந்த கணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ செஞ்சுருக்கிறேன், யூகேல எப்படி ஃபுல் மோட்டர் பைக் ஏ லைசன்ஸ் எடுக்கிறன்றதை பற்றி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோன்னு நான் செஞ்சுருக்கிறேன். இதில் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நீங்கள் எவ்வளவு பே பண்ண வேணும், எவ்வளவு மார்க்ஸ் எடுக்கணும், மொட் 2ல் என்ன செய்யணும், மொட் 1ல் என்னென்னலாம் நீங்கள் செய்யணுன்றதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோவை நீங்கள் இங்கே பார்க்கலாம். அதுன்ற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் போய் அந்த வீடியோவையும் பாருங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் கணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமா, எங்க ரைடர்ஸ் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வீடியோ கொஞ்சம் வித்தியாசமானது. இந்த சிபிடிலையும் இந்த லைசன்ஸ் எடுக்கிற முறையிலையும் இந்த கவர்மெண்ட் இனிமேல் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்கன்றது தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் இந்த யூகேல நீங்கள் ஒரு கம்பல்சரி பேசிக் ட்ரைனிங் அதாவது சிபிடி செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 2 இயர்ஸுக்கு அந்த சர்டிஃபிகேட் வேலிடாக இருக்கும். நீங்கள் அது வரைக்கும் எல்பிளேட்ஸோட 125 சிசி இல்லாட்டி அதுக்கு குறைஞ்ச மோட்டார் சைக்கிள்ஸை வந்து நீங்கள் தாராளமாக ஓடலாம். அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கட்டும், மேனுவலாக இருக்கட்டும், உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் நீங்கள் எல்பிளேட்ஸோட அந்த மோட்டார் பைக்ஸை வந்து ஓடலாம். இதை வந்து நிறைய டெலிவரி கம்பெனிஸும் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. இந்த சிபிடி லைசன்ஸ் இருந்தால் காணும் நீங்கள் எங்களோட வேலை செய்யலாம்னு சொல்லி டெலிவரி ஜாப்ஸையும் நிறைய கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை விட நகர பகுதிகளில் அன்றாடம் வேலைக்கு போய் வராக்களும் 125 சிசி பைக்ஸை வந்து அதிகம் பாவிக்கிறாங்க. இந்த சிபிடி முடிஞ்ச அப்புறம் என்ன செய்யலாம்னா திரும்ப ஒரு சிபிடி எடுக்கலாம். அது இன்னொரு 2 வருஷத்துக்கு உங்களுக்கு வேலிடாக இருக்கும். இப்படி திரும்ப திரும்ப சிபிடி எடுத்துக்கொண்டே இந்த டெலிவரி வேலைகளையும் அன்றாடம் டெய்லி கம்யூட்டையும் வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. இதைத்தான் இந்த கவர்மெண்ட் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுது. கவர்மெண்ட் சொல்லியிருக்கு 2023லேருந்து 2025 வரைக்கும் 77,000 ரைடர்ஸ் வந்து சிபிடியை ரினியூ பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. சிபிடியை இந்த கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணினது வந்து ஃபுல் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காண்டி தான். ஆனால் அதுவே பெரும்பாலான ரைடர்ஸ் ஃபுல் லைசன்ஸ் எடுக்காமல் இருக்கிறதுக்கோ இல்லாட்டி அந்த பாத்வேயில் ப்ரோக்ரஸ் பண்ணி போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. முதலாவது மாற்றம், இனி சிபிடி செய்ய முதல் மோட்டார் சைக்கிள் தியரி எக்ஸாம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மோட்டார் சைக்கிள் தியரி எக்ஸாம் வேறு, கார் லைசன்ஸ் தியரி எக்ஸாம் வேறு. நீங்கள் கார் லைசன்ஸ் தியரி எக்ஸாம் எடுத்து பாஸ் பண்ணியிருந்தாலும் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டால் மோட்டார் சைக்கிள் தியரி எக்ஸாமும் நீங்கள் கட்டாயம் பாஸ் பண்ணணும் இந்த சிபிடி செய்கிறதுக்கு முதல். இதுக்கு கவர்மெண்ட் இல்லாட்டி டிவிஎஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், முதல்ல ரோட் ரூல்ஸை தெரிஞ்சு கொள்ளுங்க, அதுக்கு பிறகு பைக்கில் கையை வைக்கலாம், அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் இது ஒரு சேஃபான சேஞ்சாக இருந்தாலும் நிறைய டெலிவரி டிரைவர்ஸுக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்க போகுது. ரெண்டாவது, ஆட்டோமேட்டிக் வர்சஸ் மேனுவல் ரெஸ்ட்ரிக்ஷன். நீங்கள் எவ்வளவு நாளும் சிபிடியை எந்த வகையான மோட்டர் பைக்லேயும் செய்யலாம். நீங்கள் ஆட்டோமேட்டிக்கில் செய்யலாம், மேனுவலில் செய்யலாம். அப்படி நீங்கள் சிபிடி செஞ்சால் பிறகு நீங்கள் ஆட்டோமேட்டிக்கில் சிபிடி செஞ்சுருந்தாலும் நீங்கள் மேனுவல் பைக்ஸையும் ஓடலாம், ஆட்டோமேட்டிக் பைக்ஸையும் ஓடலாம். ஆனால் இனி நீங்கள் அப்படி ஓட முடியாது. நீங்கள் மேனுவலில் சிபிடி செஞ்சால் மட்டும்தான் 2 வகையான பைக்ஸையும் ஓடலாம். நீங்கள் ஆட்டோமேட்டிக்கில் சிபிடி செஞ்சீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக் மோட்டார் சைக்கிள்ஸை மட்டும்தான் நீங்கள் ஓடலாம். இது டெலிவரி டிரைவர்ஸுக்கு மட்டும் இல்லை, டிரைவிங் ஸ்கூல்ஸுக்குமே ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்க போகுது. மூன்றாவது, இந்த ஃபுல் சிபிடி சிஸ்டத்துலையுமே நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. சிபிடி சிலபஸில் மாற்றங்கள் வரப்போகுது. சிபிடிக்கு ஆட்களை ட்ரெயின் பண்ணுற இன்ஸ்ட்ரக்டர்ஸ்ன்ற ட்ரைனிங்லேயும் மாற்றங்கள் வரப்போகுது. அதை விட மிக முக்கியமான மாற்றம், இவ்வளவு நாளும் இந்த சிபிடி சர்டிஃபிகேட் வந்து ஒரு பேப்பரில் எங்களுக்கு தருவாங்க. இனி இதையும் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்குரிய திட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது. இது ஃபேக் சர்டிஃபிகேட்ஸை இல்லாமல் செய்யும் என்றும் ரைடர்ஸுடைய டீட்டெயில்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் என்று இந்த சேஞ்சஸும் செய்கிறாங்க. நாலாவது, ப்ரோக்ரஸிவ் ட்ரைனிங். இப்போ வரைக்கும் நீங்கள் குறிப்பிட்ட வயதுக்குட்பட்ட ஒரு ஆளாக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் A1 லைசன்ஸ்லேருந்து A2 ஃபுல் A லைசன்ஸ் போகும் வரைக்கும் நீங்கள் அப்கிரேட் பண்ணும்போது திரும்ப திரும்ப டெஸ்ட்டுகள் எடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் இனி இந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டால் நீங்கள் இந்த டெஸ்ட்டுகளை எடுக்காமலே
ப்ரோக்ரஸிவ் அக்சஸ் ட்ரைனிங் அண்டு அப்ரூவ்ட் கோர்சஸ் மூலமாக நீங்கள் அந்த கோர்ஸுகளை முடிக்கிறதால அடுத்தடுத்த லைசன்ஸுக்கு வந்து அப்கிரேட் பண்ணி கொள்ளலாம். ஆனால் இந்த மாற்றம் ஃபுல் ஏ லைசன்ஸ் எடுக்கிறதுக்குரிய உங்களோட பயணத்தை உண்மையாகவே ஈஸியாக்கும். 5வது ஒரு மிகப்பெரிய மாற்றம், இது உண்மையாகவே டெலிவரி டிரைவர்ஸ், ஊபர் ஈட்ஸாக இருக்கட்டும், டெலிவரியாக இருக்கட்டும், ஜஸ்ட் ஈட்ஸாக இருக்கட்டும், இப்படியான டெலிவரி வேலைகளை செய்யக்கூடிய டெலிவரி ரைடர்ஸுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகுது. அதாவது எத்தனை தடவை ஒரு ஆள் சிபிடியை திரும்ப திரும்ப செய்யலாம்ன்றதையும் இந்த கவர்மெண்ட் வந்து லிமிட் பண்ண போகுது. அதாவது நீங்கள் இப்போ எத்தனை தடவையும் திரும்ப திரும்ப சிபிடி செய்து அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு டெலிவரி வேலைகளை செய்யலாம். ஆனால் இனி வந்து அதுக்கும் ஒரு லிமிட்டை வந்து கொண்டு வர போகிறதா இந்த கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. ஃபுல் டைமாக டெலிவரி வேலைகளையே நம்பி இருக்கிற ஆட்களுக்கு இது உண்மையாகவே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகுது. இந்த மாற்றங்களை பற்றி எல்லாம் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒன்று சேஃபாக இருக்கும், மற்றது நல்ல ட்ரைனிங் கிடைக்கும், நிறைய பேர் ஃபுல் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு இது வழிவகுக்கும் என்று சொல்லுது. ஆனால் என்னதான் இதை கவர்மெண்ட் சொன்னாலும் இன்னொரு பக்கம் டெலிவரி வேலைகளை செய்கிற ஆட்களுக்கும் அன்றாடம் போக்குவரத்துக்காக இந்த மாதிரியான மோட்டார் சைக்கிள்ஸை பாவிக்கிற ஆட்களுக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அவை வந்து திரும்ப திரும்ப சிபிடி எடுக்கலாமல் இருக்கும். ஃபுல் லைசன்ஸ் எடுக்கிறேன்னா அதுக்குரிய கோஸ்ட் வந்து கூட. அதாவது நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து நிறைய பேமெண்ட்டுகள் செய்ய வேண்டியிருக்கும், நிறைய வெயிட்டிங் டைமுகள் இருக்கும். அப்போ இதெல்லாம் அவன் இந்த வாழ்க்கை முறையை உண்மையிலேயே பாதிக்க போகுது. ஆனால் இன்னொரு நல்ல விஷயம் என்றால், இந்த மாற்றங்கள் எதுவும் இன்னும் அமுலுக்கு கொண்டு வரப்படலை. இதெல்லாம் இன்னும் கன்சல்டேஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது. அதாவது இந்த கவர்மெண்ட் ரைடர்ஸ்கிட்டையும் இன்ஸ்ட்ரக்டர்ஸ்கிட்டையும் பிஸ்னஸ்கள்கிட்டையும் இதை பற்றின ஃபீட்பேக்ஸை வந்து சேகரித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி தான் இந்த ஃபீட்பேக் எடுக்கிற அந்த காலப்பகுதி வந்து முடிவடையுது. இதுக்கு பிறகுதான் எப்படியான மாற்றங்கள் வரலாம், எப்போ இந்த மாற்றங்கள் வரலாம் என்ற அறிவித்தல் எங்களுக்கு கிடைக்கும். இப்படி யூகேல வர மாற்றங்களை பற்றி தெரிஞ்சு கொள்றதுக்கு கனன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த டிரைவிங் சேஞ்சஸ் அமுலுக்கு கொண்டு வரப்பட்டால் அதையும் நாங்கள் உடனே சொல்லுவோம். ஸோ மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. இந்த மாற்றங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை விட மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்து யூகேல ஃபுல் மோட்டார் சைக்கிள் லைசன்ஸ் எப்படி எடுக்கிறன்றதை தெரிஞ்சு கொள்ளுங்கள். நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.